வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருச்சி அரிகமங்கலம் எம்ஆர்மல் தெருவைச் சேர்ந்தவர் யாஸ்மின், வயது 18. இவர் நேற்று முன்தினம் இரவு 9:30 மணியளவில் அதே பகுதியைச் சேர்ந்த சதாம் ஹுசேன், வயது 19 என்பவருடன் திருச்சி ஜங்ஷன் அருகே உள்ள லாட்ஜில் அறையெடுத்து தங்கினார். நேற்று மதியம் 1 மணியளவில் சதாம் ஹுசேன் தனது நண்பர் அரிகமங்கலம் தீப்பெட்டி தெருவைச் சேர்ந்த ஷேக் அப்துல்லா, வயது 19 போனில் லாட்ஜுக்கு வரும்படி அழைத்தார். அங்கு வந்த ஷேக் அப்துல்லா, சதாம் ஹுசேன் மற்றும் யாஸ்மின் ஆகிய மூவரும் சேர்ந்து வலி நிவாரணத்திற்கு பயன்படும் ஊசியை போட்டுக்கொண்டு போதையில் திளைத்தனர். அதில் யாஸ்மின் திடீரென மயக்கமடைந்தார். அவரை சதாம் ஹுசேனும் ஷேக் அப்துல்லாவும் திருச்சி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றனர். பரிசோதித்த போது சுய நினைவற்ற நிலையில் இருந்ததைத் தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனினும் அவர் இறந்தார். கண்டோன்மெண்ட் போலீசார் மூவரும் தங்கியிருந்த லாட்ஜ் அறையில் சோதனை செய்தனர். அங்கிருந்து 70 டாப் பென்டடால், வலி நிவாரண மாத்திரைகள், சிரஞ்சி, மாத்திரை கலக்கப்பட்ட தண்ணீருடன் கூடிய 2 டீ கப்புகள் ஆகியவற்றை கைப்பற்றினர். போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த யாஸ்மினின் தாயார் ஷக்கீலா பேகம் அந்த பகுதியில் வலி நிவாரண மாத்திரைகளை வாங்கி விற்பது தெரியவந்தது. தன் தாயிடமிருந்தே மாத்திரைகளை எடுத்து வந்து யாஸ்மின் பயன்படுத்தியது விசாரணையில் உறுதியானது. சதாம் ஹுசேன், ஷேக் அப்துல்லா ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். தலைமறைவான ஷக்கீலா பேகத்தை தேடுகின்றனர். மதுரை ஒத்தக்கடை பகுதியில் ராஜகம்பீரம் ஒட்டிய மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையோரம் மூட்டை மூட்டையாக கிலோமீட்டர் கணக்கில் இறைச்சி கழிவுகள் கொட்டப்பட்டு வருகிறது. இதன் அருகே வேளாண் கல்லூரி உள்ளது. சாலை முழுவதிலும் கோழி இறைச்சிகளின் தோல், குடல் கழிவுகள் என அனைத்தும் கொட்டப்பட்டுள்ளது. இறைச்சி கழிவுகளிலிருந்து உற்பத்தியாகும் புழுக்கள் சாலைகள், வீடுகளின் சுவர்களில் ஊர்ந்து செல்கிறது. அப்பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசுகிறது. இறைச்சி கழிவுகளை மொய்க்கும் ஈக்கள் வேளாண் கல்லூரிக்கு படையெடுக்கின்றன. இதனால் அப்பகுதியில் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. ஈக்கள் தொல்லையால் மாணவர்கள் பாடங்களை புறக்கணிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வாகனங்கள் கழிவுகள் மீது ஏறி செல்வதால் இறைச்சி கழிவுகள் ரோடு முழுவதும் சிதறி கடும் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருகிறது. அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் மூக்கை பொத்தியபடி செல்கின்றனர். இறைச்சி கழிவுகள் கேரளாவிலிருந்து வாகனங்கள் மூலம் கொண்டு வரப்பட்டு இங்கு கொட்டப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அல்லது மதுரையின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இறைச்சி கடைகளிலிருந்து வாகனங்களில் கொண்டு வந்து இங்கே கொட்டுகிறார்களா என்பது குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். அதே பகுதியில் மருத்துவ கழிவுகளும் கொட்டப்பட்டு வருவது குறித்தும் அதிகாரிகள் ஆய்வு செய்து தடுப்பு நடவடிக்கையை உடனே மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். மதுரை மாவட்டம் கல்லந்திரி, பாரப்பட்டி, காஞ்சரம்பேட்டை, வெளிச்சந்தகம், மாலைப்பட்டி, சத்திரப்பட்டி, வாடிப்பட்டி என 12 இடங்களில் முன்பு தமிழ்நாடு அரசு நேரடியாக நெல்லை கொள்முதல் செய்து வந்தது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக மத்திய அரசின் NCCF என்ற நிறுவனம் மூலம் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. இந்த ஆண்டு மதுரை மாவட்டம் கல்லந்திரி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தங்களின் நெல்லை கொடுத்தனர். அதற்கான பலன் கிடைக்கவில்லை. கடந்த 4 மாதங்களாக விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான பணத்தை பல கட்ட கோரிக்கை வைத்தும் வழங்கவில்லை. இதனால் விவசாய கடன், நகை கடன்களுக்கான வட்டியை செலுத்த முடியாமல் விவசாயிகள் தவிக்கின்றனர். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான பணத்தை பெற்றுத்தரக் கோரி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இன்று காலை மதுரை அழகர் கோவில் சாலையில் கல்லந்திரி அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது NCCF நிறுவனத்தை கண்டித்தும் அதிகாரிகளை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். கலெக்டரின் வேளாண் துறை நேர்முக உதவியாளர் சாந்தி விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். 1 வாரத்திற்குள் பணம் கிடைக்கும் என உறுதியளித்ததை தொடர்ந்து விவசாயிகள் போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர். கடந்த 120 நாட்களுக்கு மேலாகியும் சென்ட்ரல் கவர்மெண்டால் நேரடி நெல் கொள்முதல் நெல் பிடிக்கப்பட்டது. இதுவரைக்கும் பணம் கொடுக்கவில்லை. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தாலும் மாவட்ட ஆட்சியர் தகுந்த நடவடிக்கை இல்லை. இப்பொழுது நாங்கள் மறியல் போராட்டம் நடத்தி கூட இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த விவசாய முன்னிலையில் வந்து நேரடியாக சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூட சொல்ல தடுக்கிறார்கள். காவல்துறையை வைத்து மிரட்டி நீங்கள் மறியல் போராட்டத்தை நிறுத்துங்கள் என்று சொல்கிறார்களே தவிர இந்த விவசாயிகளுக்கு உண்டான தீர்வை இதுவரை எந்த விதத்திலும் எங்களுக்கு சொல்லவில்லை. காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் விவசாய போராட்டங்களை கைவிடுங்கள், நாங்கள் அரசு போகிறோம், அங்கே வந்து உங்கள் முன்னிலையில் பேச சொல்லுவேன் இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. காலையில் மக்கள் ஒன்று தன்னெழுச்சியாக போராட்டத்தை கிளம்பி வந்து தன்னெழுச்சியாக வந்து ரோடில் நின்று மறியல் செய்யும்போது காவல்துறையில் தான் இதுவரை வந்து பேசுகிறார்கள் தவிர சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த விவசாய முன்னிலையில் வந்து பேச தயங்குகிறார்கள்.
இதுவரைக்கும் ஒரு 500 பேருக்கு மேலே இந்த நேரடி நெல் குழுமத்திலிருந்து பணம் இன்னும் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு ஆளுக்கும் எப்படி 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரணும் கூட 2 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் அடுத்த இதை உடனடியாக இது உடனடியாக அரசு அதிகாரி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மதுரை மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் ஒட்டுமொத்த கிராம மக்கள் ஒன்றிணைந்து அணிந்து போராட்டம் நடத்துவோம். விவசாயம் பண்ணி ஒரு 10 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கோம். இப்போ நெல் போட்டு 4 மாதம் ஆச்சு. இப்போ 5 லட்சத்துக்கு மேலே போட்டிருக்கோம் நெல். இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. நாங்களே எவ்வளோ முறையாக போட்டு அதிகாரிகளும் கேட்டு பார்த்தா அவங்க எதுவுமே இந்த வரும் அந்த வரும் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வந்த பாடே இல்லை. நாங்கள் இப்போ நேற்று வரைக்கும் போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் இந்த நோட்டீஸ்லாம் கொடுத்து அவங்க எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. போலீஸ் தான் இப்போ வந்து இது பண்ணுறாங்க. ஒவ்வொரு விவசாயிக்கும் 5 லட்சம் 6 லட்சத்துக்கு மேலே இருக்குது. எப்படி 2,80,000 கோடிக்கு மேலே இருக்கும் இங்கே மட்டும். அதே மாதிரி எல்லா தாலுகாவில் இருக்குது. வாடிப்பட்டி எங்கெங்கே எல்லா ஊரில் இருக்குது. சமையல்பட்டியில் எல்லா ஊர்லேயும் இருக்குது. யாருக்குமே இது வரைக்கும் கொடுக்கல விவசாயிக்கு. இது வந்து அது மாதிரி இது 3-4 மாதம் ஆச்சு. 100 ரூபா இப்போ அடுத்து தண்ணி வரப்போகுது. ஒவ்வொரு விவசாயியும் கருதறுத்தவங்களுக்கு கொடுக்கல, உழுதவங்களுக்கு கொடுக்கல, இன்னும் எந்த இதுவுமே கொடுக்கல. கருதறுத்து வட்டி திருப்பி வந்து அந்த வட்டி வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதத்துக்கு வட்டி கட்டினா எவ்வளோ விவசாயி கிடைக்கிறதே அந்த லாபம் தான் ஒன்று கொஞ்சம் தான் கிடைக்கும். ஒரு ஏக்கர்னா 5,000 10,000 கிடைக்கும். அந்த 10,000க்கு இப்போ எவ்வளோ நாங்கள் வட்டி கட்டிட்டு இப்போ அதுக்கு மேற்கொண்டு இதாகி போச்சு. இது இப்போ வந்து போலீஸ் நாங்கள் இப்போ ஒரு 500-600 பேருக்கு மேலே திரண்டு இது பண்ணோம். இப்போ வந்து இன்னும் மேலே யாரும் அதிகாரி யாரும் வரல. இப்போ போலீஸ் வந்து அவங்க தான் சொல்லியிருக்காங்க வர சொல்லியிருக்கோம். நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒதுக்கி கொடுத்துருக்கோம். திருப்பி வரலன்னா திருப்பி நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். இது இருபோக விவசாயம். அது திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட நயினார்குளம் டவுன் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை ஓரங்களில் இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் குப்பைகளை கொட்டி செல்வது தொடர்கிறது. இதுகுறித்து மாநகராட்சி சுகாதாரத்துறைக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது. அதைத் தொடர்ந்து அங்கு அதிகாரிகள் அங்குள்ள சிசிடிவியில் பதிவான காட்சிகளை வைத்து ஆய்வு செய்தனர். அதில் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் பழைய பொருட்களை ரோட்டில் கொட்டி சென்றது நெல்லை டவுன் ரஹ்மத் ஹார்ட்வேர்ஸ் என்ற தனியார் நிறுவனம் என்பது உறுதியானது. அந்த நிறுவனத்திற்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் 5,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். பொது இடங்களில் கழிவுகளை கொட்டுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர். பொது இடங்களில் குப்பை மற்றும் கழிவுகளை கொட்டுபவர்களை கண்டால் உடனடியாக மாநகராட்சிக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் இலுப்பையூரணியைச் சேர்ந்தவர் முத்துக்குமார், வயது 45. இவர் சீனாவில் உள்ள தனது உறவினர் நிறுவனத்தில் சூப்பர்வைசர், அலுவலக பணியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் இருப்பதாக கூறி விளம்பர போஸ்டர் ஒட்டினார். இதை பார்த்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அப்பாவி இளைஞர்கள் முத்துக்குமாரை அணுகினர். நெல்லை அபிஷேகப்பட்டியில் உள்ள அலுவலகத்தில் வைத்து 28 பேரிடம் விசாவிற்காக என கூறி தலா 81,000 ரூபாய் வசூலித்தார். பணம் கொடுத்த 28 பேருக்கும் விமான டிக்கெட் வழங்கினார். ஏப்ரல் 28ஆம் தேதி அனைவரும் சீனா செல்ல தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஏப்ரல் 27ஆம் தேதி முத்துக்குமாரை பலர் தொடர்பு கொண்டனர். அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அலுவலகத்திற்கு சென்று பார்த்தபோது அவர் எஸ்கேப் ஆனது உறுதியானது. முத்துக்குமார் வழங்கிய விமான டிக்கெட் போலியானது என தெரிய வந்தது. தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த 28 பேரும் நெல்லை போலீஸ் கமிஷனரிடம் புகார் கூறினர். புகார் கூறி 2 மாதங்கள் ஆன நிலையில் நடவடிக்கை இல்லை என்பதால் பாதிக்கப்பட்டவர்கள் நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் புகார் கூறினர். திருநெல்வேலி மாவட்டம் மனோன்மணியம் யூனிவர்சிட்டி ஆப்போசிட்டில் உள்ள TN72 செக்யூரிட்டி ஆஃபீஸ் என்ற நிறுவனத்தின் போஸ்டரை பார்த்து, வெளிநாட்டில் வேலைக்கு ஆட்கள் தேவைன்ற போஸ்டரை பார்த்து நாங்கள் இன்டர்வியூக்கு போயிருந்தோம்.
இன்டர்வியூக்கு போயிருந்த இடத்துல ஒரு 27 பேர் செலக்ட் செஞ்சாங்க. ஒரு ஆளுக்கு மெடிக்கலுக்கு ஒரு 6500, போக்குவரத்து செலவுக்காக ஒரு 75,000 பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது நாங்கள் எல்லாருமே மெடிக்கலில் செலக்ட் ஆன எல்லாருமே முதல்ல ஒரு 6500 கட்டிட்டோம். அப்போது உங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டையும் அனுப்பியிருந்தாங்க. மெடிக்கலில் செலக்ட் ஆன எல்லாருமே வெளிநாட்டுக்கு உடனடியாக போகலாம்னு சொல்லிட்டு, சைனாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம டிக்கெட்டையும் இங்கே அவங்கவுங்க பேரில் டிக்கெட் எல்லாமே அனுப்பிட்டாங்க. அதை பார்த்து நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு 75,000 ரூபா அந்த நிறுவனத்துக்கு பணத்தை கட்டியிருந்தோம். பணத்தை கட்டி இப்போ முதல்ல ஒரு டேட் சொன்னாங்க. அந்த டேட்லேருந்து கொஞ்சம் டிலே ஆகுது. அப்போ என்னென்னு கேட்கும்போது சில பேருக்கு ஒர்க் விசா வரல, அதனால் ஒர்க் விசா வந்த உடனே அவங்கள சேர்த்து கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பின்ன அப்படியே நாட்களை தள்ளி போகும்போது கடைசியில் போன மாதம் 20ஆம் தேதி உங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ளைட் டிக்கெட்டு, நீங்கள் எல்லாருமே ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் எல்லாருமே வெளிநாட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ரெடியாக இருந்தோம். கடைசியில் அந்த தேதிக்கு ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி அவரோட செல்ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆச்சு. அப்போது அந்த கம்பெனியோட மேனேஜர் வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பேட்டையில் உள்ள அவரோட மேனேஜர் பேர் வந்து முத்துக்குமார். நாங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தோம். அவர் உடனடியாக நீங்கள் எல்லாருமே மறுநாள் வாங்க, நம்ம கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போய் ஃபோன் போட்டு இங்கே கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே கமிஷனர் ஆஃபீஸில் போய் புகார் கொடுத்தோம். நாங்கள் புகார் கொடுத்து பின்னர் இப்போ கலெக்டர் ஆஃபீஸுக்கு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இந்த பணம் வந்து நாங்கள் எல்லாருமே ஏழை மக்கள் தான், யாருமே வசதியான நபர்கள் கிடையாது. ஒரு பக்கம் கடன் வாங்கியோ இல்லை நகைகளை அடமானம் வச்சோ இல்லை பிறகு உதவியாகவோ இந்த பணத்தை வாங்கி கொடுத்துருப்போம். தயவு செய்து இந்த பணத்தை எங்களுக்கு அரசாங்கமும் அதிகாரிகளும் சேர்ந்து திருப்பி தரணும். ஒரு ஆளுக்கு வந்து 81,500 ரூபா, 27 நபர்கள், குறைஞ்சபட்சம் ஒரு 18 லட்சம் ரூபா எல்லாருமே ஏமாற்றப்பட்டிருக்கோம். இது எங்களுக்கு ஏமாற்றப்பட்டோங்கிறதே அந்த ஒரு நாளைக்கு முதல்ல தான் தெரியும். நாங்கள் முதல்ல கொஞ்சம் இதாக இருந்தால் நாங்கள் இது பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த நபர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த பணத்தை நான் கட்டுங்க, பணம் அங்கே வேலை இல்லை அப்படின்னா நான் வெளிநாட்டு கூட்டு போயிட்டு திருப்பி வரக்கூடிய செலவு என்னோடது, அதை போக நீங்கள் கட்டின பணத்தையும் நான் திருப்பி தந்துடும்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்துருந்தார். அதை நம்பியே நாங்கள் பணத்தை கட்டணும். இல்லைன்னா நாங்கள் அந்த பணத்தை கட்டியிருக்க மாட்டோம்.